வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் சியமாக பரபரப்பாக போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் இந்திராணியையும் செலியனையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சிவாயும் அயலியும் முயற்சிக்கிறாங்க. ஆனால் இவங்க முயற்சியை அப்படியே தடுத்து நிப்பாட்டும் விதமாக காளியப்பனும் செல்வனாகியும் ஆளுக்கு ஒரு திசையில் இந்திராணி வாழ்க்கையில் புகுந்து விளையாடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதை எல்லாத்தையும் நம்ம சிவா எதிர்த்து கேட்குறாங்க. அப்பந்தான் செல்வனாகி என்னை பற்றி இவனுங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம சிவா கேட்ட உடனே சொல்லட்டா, உனக்கு பூர்வீகமே எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல துடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இந்த சங்கரி தான் இந்திராணி அப்பா சாவுக்கு காரணம் அப்படின்னு இந்திராணிகிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு அப்படியே துடிக்கிறாங்க. உண்மையாட்டே அது ஒரு ரீசன் கிடையாது. அப்படி செல்வனாகி உருவாக்கி வச்சுருக்காங்க ஒரு பயத்தை உதயபெருமாள் மீது. சங்கரி தான் காரணம், சிவாவோட அம்மா தான் காரணம். சிவா யார், இந்த வீட்டுக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம், இந்த விஷயத்தெல்லாம் இந்திராணிகிட்ட நான் சொன்னேன்னு வச்சுடுங்க, இந்திராணியே கழுத்தை குத்தி வெளியே தள்ளிடுவா சிவாயா அப்படின்னு நினச்சி நம்ம உதயபெருமாள்கிட்ட ஒரு பிம்பத்தை அப்படி உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதை சொல்லிடக்கூடாது, சிவா இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாதுன்னு அப்படி பயத்தில், சிவா வாயை மூடுடா, நீ எடுத்து பேசுவியா அப்படின்னு அந்த இடத்த சிவாயா அடியில் விழுக்கிறாங்க உதயபெருமாள். ஒரு கட்டத்தில் அப்பா என்ன அடித்தாங்கன்னா, ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அவங்க மனசுக்குள்ளே, எனக்கு பூர்வீகம் எங்கள் அம்மாவை பற்றி ஏதோ ரகசியம் இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அயலியோட முயற்சிக்கிறாங்க சிவா. அதை பற்றிட்டாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்கிறாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம சிவா எப்படியாவது இந்திராணியை சேர்த்து வச்சிடணும் செலியன் கூட அப்படின்னு முயற்சித்து ஒரு வேப்ப மரத்தில் மஞ்சள் கயிறை கெட்ட சொல்கிறாங்க கோயிலில். இந்த கயிறு கெட்டுனா நீங்கள் கண்டிப்பாக பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க அப்படின்னு ஐதீகம் அப்படின்னு சொல்கிற நேரம் ஒரு கட்டத்தில் கெட்டுறாங்க இந்திராணி. ஆனால் அந்த உதயபெருமா அந்த ஃபோட்டோவை அந்த காளியப்பன் அனுப்புகிறாரு நம்ம இந்திராணிக்கு. நம்ம செலியன் மோனிகாட்ட இருந்து காசு வாங்கின அந்த இது அதை கேட்ட உடனே இந்த அவன்கிட்ட இருந்து மோனிகாட்ட இருந்து காசை வாங்கி நடிச்சிட்டு இருக்காப்புல நம்மக்கிட்ட அப்படின்னு கோபத்தோடு அந்த கயிறெல்லாம் அறுத்து போடுறாங்க. ஒரு கட்டத்தில் காளியப்பன் தான் அந்த ஃபோட்டோவை அனுப்பி அண்ணன் கரெக்டாக நம்ம அண்ணனை கூட எப்படியாவது அண்ணையை சேர்த்து வச்சிடணும்னு நினைக்கிற நேரம் சரி பண்ணது இது எல்லாமே காளியப்பனோட வேலை தான் அப்படின்னு உள்ள விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சைடு நம்ம பார்க்க நேரத்தில் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம காளியப்பனை எதிர்த்து கேட்குறாங்க, நீங்கள் இந்திராணி அக்கா சேர்ந்துடக்கூடாது செலியன் மாமா கூட அப்படின்னு தான் நீங்கள் பிரிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு காளியப்பட்டன்னு சாடுறாங்க. அப்போ தான் செல்வநாயகியும், ஆமாம் இந்திராணியும் செலியனும் சேர்ந்தால் நம்மளும் கூட பிரச்சனை, இந்த விஷயத்தில் நம்ம காளியப்பனுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல காளியப்பனுக்கு உறுதுணையாக பேசுகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போ தான் நம்ம செல்வநாயகியை பார்த்து நம்ம சிவா கேட்குறாங்க, உங்களுக்கு அக்கா மாமா கூட சேர்றதுல விருப்பமே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும், அவங்கள பிரிக்கிறதுக்கு சரி பண்ணதில் நீங்கள் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்ல நேரம், என்ன இவன் போகிற போக்கில் பார்த்தா இந்திராணி கிட்ட அவ்வளோ நல்ல பேர் எடுத்துருவான் போல இருக்குது, எங்களுக்கு எல்லாம் இந்திராணி கிட்ட இல்லாத அக்கறை இவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கோபத்தில் கொந்தளிச்சிட்டு நம்ம செல்வநாயகி அப்படியே தெளிறாங்க. என்னடா நீ அக்கான்னு இவளை மயக்கி வச்சிடலான்னு பார்க்குறியா, ஆனால் எனக்கு தெரியும்டா எங்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை நீ வேணும்னு சித்தரிச்சுட்டு இருக்க. நாங்கள் இவளை சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இந்திராணியை எப்படி தெரியுமா நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம், அவள் இப்போ ஒரு பெரிய ரோல் மாடலாக நிற்கிறதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, இவளுக்கு அவ்வளோ இந்திராணிக்கு மேலே அவ்வளோ அக்கறை எங்களுக்கு தான் இருக்குது, உனக்கு நீ யாருடா, உனக்கு பூர்வீகத்தை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதான், என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், தெரிஞ்சால் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், உன்னை பற்றி சொல்லிடட்டா அப்படின்னு அந்த இடத்துல கத்துறாங்க. நம்ம உதயபெருமாளுக்கு பயம் ஆகிட்டு செல்வனாகி கோபத்தில் அந்த சங்கரியோட பையன்தான் நீ, அந்த சங்கரியால் தான் உங்கள் அப்பா இறந்தாங்க இந்திராணி, இவன் தான் உங்கள் அப்பா சாவுக்கு காரணம் அப்படின்னு இந்திராணி கையாலேயே சிவாயை இந்த வீட்டை விட்டு துரத்த வச்சாலும் வச்சிருவா இந்த செல்வநாயகி, அப்படி கோலம் மூட்டி செய்திருவா, இந்த இதை சிவாயை காப்பாற்றணும், இந்த வீட்டில் என் கண்ணெதிரே சிவா இருக்கணும், அப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு கோபத்தில் நம்ம உதயபெருமாள் அப்படியே கோவப்பட்டு, சிவா வாயை மூடுடா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு ஓடி வராங்க. நம்ம சிவாய்க்கு வாயை அடக்கணும் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க.
கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த வீட்டில் உள்ள விஷயத்தில் தலையிட உரிமை உனக்கு கிடையாது சிவா. நீ இந்த வீட்டுக்கு கெஸ்டாட்டே இருந்துட்டு போகிறது தான் உனக்கு நல்லது. எது நல்லது இந்திராணிக்கு கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். அக்கறைப்பட நாங்கள் உங்கள் ஃபேமிலி ரத்த வந்தோம், நாங்கள் இருக்கோம், நீ யாருடா அதை கேட்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல உதய பெருமாள் நம்ம சிவாயை அடித்து வெளுக்கிறாங்க. சிவாய்க்கு ஒன்றுமே புரியலை. நம்ம அப்பா நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு, எதுக்கு இப்படி அடித்தார், இந்திராணி அக்கா கிட்ட ஏதோ உண்மை வந்து சொல்லிடக்கூடாதுன்னு நிற்காரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்து தேம்பி அழுறாங்க. நம்ம அயலி வந்து பார்க்குறாங்க. நானும் மாமாவை கவனித்தேன், மாமா கோவத்தில் வந்து ஒன்று அரைஞ்சதை என்னாலேயே தாங்கிக்க முடியலை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி உங்கள் சித்தி அதான் அந்த செல்வனாகி உங்கள் அப்பாவை மிரட்டிட்டு இருக்காங்க, அது என்ன விஷயம் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சங்கரி தான் வந்து சிவாவோட அம்மா தான் வந்து இந்திராணியோட அப்பா சாவுக்கு காரணம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கெட்டி உருவாக்கி நம்ம இதை நான் சொன்னால் கண்டிப்பாக இந்திராணியே வீட்டை விட்டு அடித்து துரத்திடுவா சிவாவை அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க இந்த உதய பெருமாள்கிட்ட. அதனால தான் உதய பெருமாள் சிவாயை வந்து வீட்டை விட்டு இந்திராணி துரத்திடக்கூடாதுன்னு வந்து அடிச்சு